அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு பகவான் வக்ரம் பெறுகிறாரு. அப்படி குரு பகவான் வக்ரம் பெறுவதற்கு முன் உள்ள காலகட்டமான 8-10-2024 தேதி முதல் வரை உள்ள தருணங்கள்ல மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா குரு பகவானுடைய வக்ரகதிக்கு முன் உள்ள தருணங்கள்ல உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், கன்னியில் சூரியன், சுக்கிரன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. குறிப்பா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் 9-10-2024 அன்று வக்ரம் பெறுகிறாரு. அதற்கு முன் உள்ள தருணங்கள்ல மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்த இருக்காரு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரேஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த குரு பகவான் வக்ரம் பெறுவதற்கு முன் உள்ள தருணங்கள்ல சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டிருக்கிறாருங்க. இதனால் இந்த காலகட்டம் முழுவதுமே தேவையான அளவிற்கு வருமானம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம எதிர்பாராத செலவு ஒன்றை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட இருக்குது. அவை சுப செலவுகளாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளத கிரகங்களுடைய நிலை தெல்ல தெளிவாக உங்களுக்கு உறுதி அளிக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ஜென்ம ராசியில் அமர்ந்துள்ள செவ்வாயினுடைய நிலையினால உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்ளாமல் இருப்பது நல்லதுங்க. அதே போல் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி இதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. குருவினுடைய நிலை காரணமாக கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்குங்க. அடிக்கடி இருவருக்குள்ளும் வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வந்த நிலையில ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக இருவருக்குள்ளும் நல்ல ஒரு அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் வக்ரகதியில் சனி பகவானும் அமர்ந்திருப்பதால நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுடைய பொறுப்புகள்ல நீங்கள் அதிக கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மிகவும் பாடுபட்டு உண்மையாக நீங்கள் உழைத்தாலும் கூட மேலதிகாரிகள் உங்களால் திருப்தி செய்ய இயலாது. சில தருணங்கள்ல வேலையை விட்டு விடலாமா என்ற எண்ணம் கூட உங்களுடைய மனதில் தோன்றுங்க. இது மாதிரியான நேரங்கள்ல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. ஏன்னா அவசர முடிவுகள் அனர்த்தத்தை ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது மிக மிக நல்லதுங்க. எத்தகைய தருணங்கள்ல நாம் எந்த விதம் நடந்து கொண்டால் பிரச்சனையை தவிர்க்க முடியும் என்பதை முன்கூட்டியே யோசித்து சிந்தித்து செயல்படுவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வக்ரகதிக்கு முன் உள்ள தருணங்கள்ல என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் கையாள வேண்டி இருக்கும் என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானமாகிய உத்தியோகத்தை குறிக்கும் இடமான மீன ராசியில் ராகு அமர்ந்திருக்கிறாரு. அப்படி ராகு அமர்ந்திருக்கும் பட்சத்தில் பணி சுமை சற்று அதிகமாகவே தாங்க இருக்கும். அதிக கவனத்துடன் நீங்கள் வேலை பார்த்தும் பிள்ளைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளத கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. மேலதிகாரிகளும் உங்களுடைய பணிகள்ல ஏதாவது ஒரு குற்றம் குறை கூறிக்கொண்டே இருப்பாங்க. அதனால் பணிகள்ல உற்சாகம் குறையுங்க. எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் மன நிம்மதியை பாதிக்குங்க. அலுவலகத்தில் நீங்கள் உண்டு, உங்களுடைய பணி உண்டு என்றிருப்பது பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும். அதே போல் உங்களுடன் வேலை பார்க்கும் எதிர்பாலினத்தவருடன் உங்களுடைய சொந்த விஷயங்களையோ அவர்களது சொந்த விஷயங்களிலோ நீங்கள் தலையிடுவதையோ தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் மிதுன ராசியை
இந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் வக்ரகதிக்கு செல்வதற்கு முன் உள்ள தருணங்கள்ல என்ன மாதிரியான சூழ்நிலைகள் நீங்கள் கையாள வேண்டி இருக்கும் என்று பார்க்கும்போது, ராகுவினுடைய நிலை காரணமாக சந்தையில் போட்டிகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். சுக்கிரன் நஷ்டம் ஏற்படாமல் பார்த்து கொள்வார் என்பதால் நீங்கள் சற்று கவலைப்படாமல் இருக்கலாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் புதிய முதலீடுகளில் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கூட குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பா பட்டக்காலிலே படும் என்ற மூதுரைக்கு ஏற்ப தொழிலாளிகள் பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க. ஏற்றுமதி துறை அன்பர்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணம் தாமதப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதன் காரணமாக நிதி நெருக்கடியை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. விஸ்தரிப்பு திட்டங்களை தற்போதைக்கு ஒத்தி போடுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வக்ரகதிக்கு முன் உள்ள இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கும் என்று பார்க்கும்போது, இந்த தருணம் முழுவதுமே கிரக நிலைகள் ஓரளவே உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால நிச்சயமாக கிடைக்கும் என நம்பி காத்திருந்த வாய்ப்புகள் கிடைக்காமல் கூட போகலாங்க. திரைப்படத்துறையினருக்கு வரவேண்டிய பாக்கிகள் தாமதப்படலாங்க. ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டுங்க. கூடுமாற வரையில் கடன் வாங்காமல் உள்ளதை வைத்து சமாளிப்பது எதிர்காலத்திற்கு நிம்மதியை அளிக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானுடைய வக்ரகதிக்கு முன் உள்ள தருணங்கள்ல என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல வித்யாகாரகரான புதன் சுபபலம் பெற்றிருக்கிறாரு. ஆனால் அதன் பிறகு அனுகூலமில்லாத நிலைக்கு மாற இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்களான குறிப்பாக மாணவ மாணவிகளான உங்களுக்கு படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படுங்க. அதன் பிறகு சிறிது பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தவறான பழக்க வழக்கங்களை கொண்டுள்ள சக மாணவர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது அவசியங்க. தினமும் சிறிது நேரம் இறை தியானத்தில் மனதை செலுத்துவது சால சிறந்ததாக அமைகிறது. மிதுன ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இத்தருணங்கள்ல ஜென்ம ராசியில் பூமி காரகரான செவ்வாய் சஞ்சரிப்பதால் வயல் பணிகள்ல உழைப்பு என்பது கடினமாக இருக்குங்க. சுக்கிரன் அனுகூலமாக உள்ளதால் விளைச்சல் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்குங்க. ஆடு மாடுகள் ஆகியவற்றினுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்காதாங்க செய்யும். ராகுவினுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்தில் வயல் பணிகள்ல ஈடுபட்டிருக்கும் போது அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய நிலை காரணமாக அதிக உஷ்ணத்தினால் உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. மிதுன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் காலை மாலை இருவேளைகளும் ஸ்ரீகந்த் சஷ்டி கவசம் படித்து வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.